The horizontal distance between two buildings is 140 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரவுண்ட் லெவல் எடுத்துக்கலாம். 2 பில்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 பில்டிங் எடுத்துக்கலாம். இதோடைய ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 140 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 30 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பில்டிங், இது செகண்ட் பில்டிங். செகண்ட் பில்டிங்கோடைய டாப்பில் இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோடைய டாப்பை வந்து பார்க்குறாங்களாம். இது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் 30 டிகிரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிப்ரெஷன்னா மேலே இருந்து கீழே பார்க்குற ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து நமக்கு பெரிய பில்டிங்காக இருக்கும், இது வந்து சின்ன பில்டிங்காக இருக்கும். ஸோ இதோடைய டாப்லேருந்து இதோடைய டாப் வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது நம்ம ஐசைட்க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணணும். கண்டிப்பாக டிப்ரெஷன் வந்தாவே, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்தாவே நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஐசைட்க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் அவங்க கொடுத்துருக்குற ஆங்கிளை போடணும். ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது பாருங்கள், இது ரெண்டும் பேரலல் லைனாக, இதில் நமக்கு இந்த Z ஷேப் வந்திருக்கு. அப்போ இது 30னா இது என்னவாக இருக்கும், இதுவும் நமக்கு 30 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். If the height of the first building is 60 meter, இதுதான் first building, இதோடைய height வந்து 60 meter அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. Find the height of the second building சொல்லியிருக்காங்க. √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, √3க்கு வந்து நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துடலாமா. இது A, இது B, இது C, இது D, இது E. நமக்கு இந்த ஈசி தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஃபுல் ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது 60னா இதுவும் நமக்கு 60யாக தான் இருக்கும். அப்போ இது வரைக்கும் நமக்கு 16 தெரியும். அப்போ இதோடைய இது டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸையும் 60யும் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதில் நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா tan θ தான் எடுக்க போகிறோம். ஸோ tan θ இதில் என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ADE அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது இல்லையா. இன் ட்ரையாங்கிள் ADEன்னு போட்டுக்கோங்க. tan θ ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா தீட்டாக்கு ஆப்போசிட்டில் எக்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே அட்ஜசன்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா இங்கே 140னா இதுவும் நமக்கு எவ்வளோ இருக்கும்னா 140 மீட்டராக தான் இருக்கும். அப்போ நம்ம இங்கே 140ன்னு போட்டுக்கலாம். இங்கே தீட்டாக்கு பதில் 30 டிகிரி போட்டுக்கோங்க. ஸோ tan 30 டிகிரினா 1/√3ன்னு உங்களுக்கு தெரியும், அதை போட்டுக்கலாம். x/140 போட்டுக்கலாம். நம்ம இதிலேருந்து எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த இடத்துல எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த 140 மட்டும் இங்கே நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடலாம். இப்போ 140/√3ன்னு வரும். எப்பவுமே டினாமினேட்டரில் நமக்கு √3 இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், √3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்னா 140√3/√3 × √3 3ஆக மாறிடும். ஸோ இது 3 டேபிளில் கேன்சல் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு ஆட் பண்ணி பார்ப்போம் இல்லையா. 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5 வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகாது. இப்போ √3க்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வேல்யூவை நம்ம இங்கே போட்டுக்கலாம். 1.732/3ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1.732 கூட 140ஐ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 0 அப்படியே போட்டுக்கலாம். 4 2s are 8, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 7 4s are 28, அப்புறம் 1 ஆட் பண்ணால் 29, பேலன்ஸ் 2, 1 4s are 4, அப்புறம் இங்கே 6 வரும். இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 0 போட்டதுனால இங்கேயும் போடக்கூடாது, இங்கேயும் போடக்கூடாது. இப்போ நம்ம எங்கேருந்து போடணும், 1லேருந்து போடணும். மறந்து போய் இங்கேருந்து போட்டுற போகிறீங்க. அப்போ 2, இங்கே 3, இங்கே 7, இங்கே 1, 0, இங்கே வந்து 8, இது வந்து 4, இங்கே 12, பேலன்ஸ் 1, 14, பேலன்ஸ் 1, 2. எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும், 1 2 3 நம்பர் தள்ளி 1 2 3. ஸோ இந்த இடத்துல டாட் வரும். டாட் வச்சா இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. இப்போது இதை வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம். மறக்காமல் டிவைட் பண்ணுங்கள். 24.2.48 நான் 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கலாம். அதாவது 1 டிஜிட் எடுத்தால் இதை விட சின்னது, அதனால் 2 டிஜிட் எடுத்துக்கிறேன். 8 டைம்ஸ் வந்து நமக்கு 24 கிடச்சிரும். இது 0 ஆகிடும். இப்போ இந்த 2 இறக்கிக்கிறேன். இறக்குனதுக்கப்புறமும் இது எப்படி இருக்குன்னா இதை விட சின்னதாக இருக்கிறதுனால நான் இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், இங்கே பாயிண்ட் இருக்கா, நான் பாயிண்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இந்த 4ஐ வந்து நான் இறக்கிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும்னா 8 டைம்ஸ் வந்துடும். 24 போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த 8ஐ இறக்கிக்கிறேன். 8 இறக்குனா நம்ம 2 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ 6 கிடைக்கும், பேலன்ஸ் 2 கிடைக்குமா. இப்போ டாட் வச்சதுனால 0 சேர்த்துக்கிறேன். இது எத்தனை டைம்ஸ் போட முடியும், 6 டைம்ஸ் போட முடியும். இப்போ இது 5 விட அதிகமாக இருக்குன்னா இது கூட நான் 1 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா 80.83ன்னு கிடைக்கும் எக்ஸுடைய வேல்யூ. ஸோ இப்போ நம்ம எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் கிடைக்கும் இல்லையா. அப்போ CE ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 60. ஓகே, ஸோ எக்ஸ் என்ன வந்திருக்கு நமக்கு 80.83ன்னு கிடைக்குது, ப்ளஸ் 60. இங்கே பாருங்கள், ஹோல் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 80யும் 60யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 140.83 மீட்டர்.
இதுதான் height of the second building. Therefore, the height of the second building is 140.83 மீட்டர்னு எழுதிக்கலாம்.